40 வயத தாண்டிடுச்சா? பெண்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிசோதனை இருக்கு. வாங்க அது என்ன? அது எப்படி பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது மார்பகத்துல உள்ள அசாதாரணமான செல்கள் கட்டுப்பாடின்றி வளர்ந்து கட்டிகளை உருவாக்கும் ஒரு நோய். இத கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, இந்த கட்டிகள் உடல் முழுவதும் பரவி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடுது. இந்தியாவுல பெண்கள் கிட்ட மார்பக புற்றுநோய் மிக வேகமா அதிகரிச்சுட்டு வருதுங்க. சமீபத்திய புள்ளி விவரங்கள் படி இந்தியாவுல ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு 13 நிமிடங்களுக்குமே ஒரு பெண் இந்த நோயால இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுல மார்பக புற்றுநோயால் ஏற்படும் இறப்பு விகிதம், அதாவது மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 பெண்களுக்கு சுமார் 12.7% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவுல மார்பக புற்றுநோய் நோயால பாதிக்கப்படுறவங்க குணமடைந்து 5 ஆண்டுகள் உயிர் வாழும் விகிதம் சுமார் 60 முதல் 68% மட்டுமே இருக்கு அப்படின்னும், ஆனா அதுவே அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 89% வரை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல 50 வயதுக்குட்பட்ட இளம் பெண்கள் கிட்ட மார்பக புற்றுநோய் பாதிப்பும், அதன் காரணமாக ஏற்படும் இறப்புகளும் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுல சுமார் 57% முதல் 60% வரையிலான மார்பக புற்றுநோய் கட்டிகள் முற்றிய நிலையில் தான், அதாவது ஸ்டேஜ் 3 to 4 அந்த ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்கப்படுது. தாமதமான நோயறிதல் மற்றும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறதுனால இறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த மார்பக புற்றுநோய் நோய முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதனுடைய இறப்பு விகிதத்த கணிசமா நம்மளால குறைக்க முடியும். அதுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தவறாம மேமோகிராம் அப்படிங்கிற பரிசோதனையை செஞ்சுக்கணும். மார்பகங்கள்ல ஏதும் கட்டிகள், வலி அல்லது மாற்றங்கள் தென்படுது அப்படின்னா, உடனடியா டாக்டர நம்ம கன்சல்ட் பண்றது அவசியம். இருந்தாலும் இந்த மார்பக புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சையில இந்திய விஞ்ஞானிகள் ஒரு புதிய மைல்கல்ல எட்டியிருக்காங்க. அதாவது மார்பக புற்றுநோயை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கும் நானோ துகள்கள் புனேல அகார்கர் ஆராய்ச்சி நிறுவனம் விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. மனித முடியை விட பல்லாயிரம் மடங்கு மெல்லிதான இந்த நானோ துகள்கள் ஆரோக்கியமான செல்களை பாதிக்காம புற்றுநோய் செல்களை மட்டுமே குறிவைத்து அளிக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது மார்பக புற்றுநோய் செல்களில் மட்டுமே காணப்படும் MUC1 அப்படிங்கிற புரதத்தை அடையாளம் பார்த்து புற்றுநோய் செல்களை அளிக்கும் இந்த துகள்கள் ஆரோக்கியமான செல்களை காக்கும் திறன் கொண்டவை அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. புற்றுநோய் செல்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவையான முக்கிய பாதைகளை மரபணு மட்டத்துல இந்த துகள்கள் தடுத்து நிறுத்துதுங்க. வழக்கமான கீமோதெரபி சிகிச்சை மாதிரி இல்லாம உடல்ல உள்ள ஆரோக்கியமான செல்களுக்கு எந்தவித பாதிப்புக்கும் ஆகாம இந்த துகள்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத மூலப்பொருட்களாய் ஆனவை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 இயர்ஸ் ஒன்ஸ் எந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கிறது அவசியமானது. நண்பர்களே, இந்த பதிவு அவசியமானது அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன். யாருக்காவது இது அவசியம், இது முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல் மத்தவங்களுக்கு தெரியட்டும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.